வேலையிலும் நன்மையான நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்க வாய்ப்பை நல்கிய தலைமை ஊழியர்கள் சபை நிர்வாகம் கூடி வந்திருக்கிற யாவருக்கும் நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய சமூகத்திலே நாமே அர்ப்பணிப்போமாக. ஒரு விசை கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாய் கடந்து சொல்லுவோமாக. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய திருநாமத்திலே திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் பாடுகிற பாடல்களை ஆசீர்வதித்தீங்க, சங்கீத தியானத்தை ஆசீர்வதித்தீங்க. நமக்கு நன்றி. இந்த வரையை துதிக்கிறோம். புதிய ஆராதனையில் நீங்கள் மகிமைப்பட்டீங்க, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவை துதிக்கிறோம், ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறவரே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, சிறுபிள்ளையுடைய வசன பகுதியில் நீங்கள் கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவை துதிக்கிறோம். சொன்ன சாட்சிகளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கு வேண்டிய சுக பலம் ஆரோக்கியத்தை தந்து இன்னும் வருகிற நாட்களில் ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்ப பண்ணும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீர் இந்த வேத பாடத்திலிருந்து கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக எல்லாவி ஆத்மா சரீரத்தை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தாழ்த்துகிற வறுமையாக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதன் மகிமையினால வாசித்த வேத பகுதிக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். உபாகமங்களின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உனக்கு முன்னாக போகிறவர். இந்த உலகத்திலே நம்மளை முன்னாடி போக விட்டு நம்முடைய கால வாழ்கிற எத்தனையோ கூட்டங்கள் நமக்கு பின்னாடி இருக்குது. நீங்க போங்க, நான் வர்றேன், நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை கைவிட்ட நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நமக்கு உதவாமல் போன எத்தனையோ நபர்கள், எத்தனையோ கூட்டம், எத்தனையோ குடும்பம், எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. இந்த நாள் செய்தியின் தலைப்பு கர்த்தர் தாமே. அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் தாமனா அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை. அப்ப அந்த இடத்துல கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்துல வேற யாருமே செய்ய முடியாது என்பதனால தான் சொல்றாங்க கர்த்தர் தாமே. செய்தி தலைப்பு என்ன? கர்த்தர் தாமே. வாசிங்க, முதல் வசனத்தை வாசிங்க.
யாவரை நோக்கி, அடுத்த வசனம், இன்று நான் 120 வயதுள்ளவனானேன், இனி நான் போக்குவரத்துமாய் இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய தெய்வம் இந்த மோசேயை அழைத்து பேசுகிறார். நீ இந்த யோர்தானை கடந்து என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். எத்தனாவது வயசுல சொல்றாரு? 120 வயசுல 40 வருஷம் நடந்திருக்கிறாங்க. வனாந்தரத்தில் எத்தனை வருஷம்? 40 வருஷம். அல்லேலூயா. எத்தனை வயசுல நடக்க ஆரம்பிச்சா இருக்கும்? 80 வயசு. வனாந்தரத்துல ஆரம்பம். எகிப்திலிருந்து புறப்படும் போது அவர் வயது என்ன? 80 வயசு. 80 வயசுல நடக்க ஆரம்பித்தவர் 40 வருடம் நடந்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு 40 வருஷம் நடந்திருக்கிறார். ஆடுகளை மேய்ச்சிட்டு நடந்தே தான் ஆரம்பிச்சார். ஆனா நம்ம கொஞ்ச நேரம் நம்மளால நடக்க முடியல. யோசிச்சு பாருங்க, 120 வயது வரைக்கும் அவர் நடந்தா இருக்கிறார். மலை மேல ஏறி இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு, இன்னைக்கு இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு நடந்து கடை வரைக்கும் போயிட்டு வான்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? கால் வலிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய பலவீனம் அப்படியா இருக்குது, நம்ம சூழ்நிலைகள் அப்படியா இருக்குது. ஆனால் மோசேக்கு இருந்த பலன் கர்த்தர் கொடுத்த பலன். அதனால்தான் கர்த்தர் தாமே. ஒரு மனுஷனை கர்த்தர் அழைக்கலனா எதுவுமே அவனால் செய்ய முடியாது. ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து விடனால் ஆனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. தெய்வம் தாமே. ஆண்டுடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே கிடையாது. 3ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவருடைய தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே. ஆமென். முதல் காரியம், கர்த்தர் தாமே உனக்கு முன் செல்பவர். அல்லேலூயா. யோசுவாவுக்கு தேவன் சொன்னார், கர்த்தர் உனக்கு முன்னாடி போவான். மோசேயை பார்த்து இந்த வெளிப்பாடை சொல்றார், நீ மரிக்க போற, ஆனா நான் யாருக்கு முன்னாடி போறேன்? யோசுவாவுக்கு முன்னின்று நான் நடந்து போவேன். நமக்கு முன்னாடி நிற்கிறவர், நம்ம முன்பிதார்கள் இந்த பூமியை விட்டு கடந்து போனாலும் நமக்கு முன்னாடி ஒரு தெய்வம் இருக்கிறார். நமக்கு முன்னாடி இருக்கிறவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். அதான் கர்த்தருடைய செயல். அதான் கர்த்தர் தாமே. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், நமக்கு அவர் முன் செல்கிறவராய் இருக்கிறார். வாசிங்க யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20லிருந்து ஒரு 23 வரைக்கும் வாசிங்க. 23ஆம் அதிகாரம். செவிகொடு. துரோகங்களை பொறுப்பதில்லை. சத்ருக்கு சத்ருவாய்.
ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக செல்வேன் சொன்னவர். இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் முன் சென்றால் நீ பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்னாடி போறேன்னு சொல்லிட்டான்னா நம்ம என்ன நமக்கு தேவையில்லை, பயம் தேவையில்லை. எந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்கு முன்னாடி யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். அவர் முன்னாடி போகிறார். அப்படி அவர் முன்னே இருப்பதனாலே உங்கள் சத்துருக்கள் துரத்தப்படுவார்கள். உங்கள் பிரச்சனை உங்களை விட்டு கடந்து போகும். உங்கள் பலவீனம் உங்களை விட்டு மாறும். உங்கள் வாழ்வில் இருக்கிற போராட்டம் உங்களை விட்டு நீங்கும். ஏன்னா எனக்கு முன்னாடி அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவர் முன்னாடி இருக்கிறதுனாலே நான் ஒருபோதும் என்ன பண்ண அசைக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. மறுபடியும் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நான் உனக்கு முன்னாடி போறேன், ஆனா நீ எனக்கு பின்னாடி இருந்து செய்கிற காரியங்கள் ஒன்று இருக்குது. ஆனா 24ஆம் வசனத்துல அப்படியே சொல்லியிருக்கிறார். கடவுள் நமக்கு முன்னாடி இருக்கிறார், ஆனா நம்ம பின்னாடி இருந்து என்ன செய்யணும்? அல்லேலூயா. உன் சத்துருக்கள் எல்லாம் நான் உடைச்சு போட்டேன், விரிச்சு போட்டேன், அழிச்சு போட்டேன். நீ என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை எல்லாம் உன்னை விட்டு விலக்கிறேன். ஆனா நீ ஒன்று செய்யணும். என்ன சொல்லியிருக்கிறார்? அவர்களுடைய தேவர்களே பணிய வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவியாம எல்லாத்தையும் உன்னை விட்டு அகற்று. அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்கிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க சொல்லியிருக்கிறார். இன்னும் நாள் பார்க்குறீங்களா? பள்ளி கத்துனா சகுனம் பார்க்குறீங்களா? யாராவது குறுக்க போனா ஏதாவது நினைக்கிறீங்களா? பூனை குறுக்க போனா ஏதாவது நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி யார் வர மாட்டாங்க. நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் உங்க ஜெபத்துக்கு என்ன இல்லை, பதில் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா மோசேயை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி போறேன், ஆனா நீ எனக்கு பின்னாடி வரும்போது எல்லாம் எப்படி வரணும்? நீ இப்படி பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு. கட்டளையோடு கொடுக்குறார். நீங்க அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவரை தேடி வந்துட்டோம், ஆண்டவரை நாடி வர்றோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம விட்டு கடந்துச்சுன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கர்த்தர் சொன்னதை செய்யுங்க. அல்லேலூயா. தேவன் சொன்னதை நாம செஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அதான் தேவனுடைய செயல், தேவனுடைய செய்திகள். 25ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவர்கள், அவரும் அப்பத்தையும் அவரும் தண்ணியையும். ஆமென். வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன். ஆசீர்வாதம் வந்துச்சுனாலே நமக்கு இருக்கிற வியாதி, பலவீனம் எல்லாம் என்ன செய்யுது? போயிடும். அல்லேலூயா. எல்லாத்தையும் அவர் எடுத்து போடுவார். ஏன்னா நமக்கு முன்னாடி யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். அவர்தான், அவர் மட்டும்தான் செய்ய முடியும். எத்தனை மருத்துவர்கள் பெரிய பெரிய பீச்சரியை முடிச்சா கூட மரணத்திலிருந்து ஒரு மனுஷனை காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. தற்காப்பு மட்டும்தான் மருத்துவராக முடியும். அந்த சமயத்துக்கு ஒரு பாதுகாப்பு மருத்துவம், ஆனால் நித்திய பாதுகாப்பு கர்த்தர் மட்டும்தான். அல்லேலூயா. தேவன் ஒருவர் மட்டும்தான், அவன் கர்த்தர் தாமே. அதான் கர்த்தர் தாமே, அவருக்கு நிகரான யாரும் இல்லை.
அப்ப நமக்கு முன் செல்கிறவர், நமக்கு முன்னாடி செல்கிற அந்த தெய்வம், அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? வாசிங்க லூக்கா 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 7:27. என்னுடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவர் உனக்கு முன்னாடி போய். ஆமென். ஆமென். கர்த்தருக்குன்னு ஐயா கிளினிக் வந்து அடுத்த வாரம், ரைட்? கர்த்தர் நாமே உனக்கு முன்னாடி போய் தேவனுடைய நாமத்தை பறைசாற்றுகிறவராக. இந்த யோவான் ஸ்நானகன் முன் அறிவிக்கப்பட்ட ஒரு பாத்திரம். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். நமக்கு முன்னாடி ஒரு தூதரை வச்சிருக்கார். அந்த தூதர் அவருடைய மனுஷன் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவார்? ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவார். நமக்கு ஒரு பாதை செவ்வை பண்ணப்படும். நம்ம போக வேண்டிய வழியை நமக்கு என்ன செய்வார்? அவர் செவ்வைப்படுத்தி தருவார். சரியான பாதையில நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த இடத்தை வாங்கின உடனே பில்டிங்கை கட்டிக்க மாட்டாங்க. இந்த இடத்தை முதல்ல என்ன செஞ்சிருப்பாங்க? சுத்தம் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்த பில்டிங் கட்டுவதற்கு ஏற்ற ஒரு அமைப்புல என்ன செய்யணும்? கொண்டு வந்தா மட்டும்தான் பில்டிங் என்ன செய்ய முடியும்? கட்ட முடியும். பின்னாடி பெரிய பள்ளம் அப்படின்னா டாக்டர் சொன்னார், பல லோடு மண்ணுகள் உள்ள போயிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்வை செம்மைப்படுத்துவதற்கு யாரோ ஒரு தூதனை நமக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். வாசிங்க எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 1. நான் உன்னை என் தாயின் வயிற்றிலே உருவாக்குனேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னாவே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எங்க இருந்து உருவாக்கப்பட்டு வருகிறோம் அப்படின்னா, நமக்கு பெற்றோர் யாரு? ஒரு வளர்ப்பு மாடனே, அவ்வளவுதான். ஒரிஜினல் பெற்றோர் யாரு? தேவன். ஒரு மயனா உருவாகுறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். மறுபடியும் அவருக்கு தான் போகணும். சொல்லுங்களா? உருவாகுறதுக்கு முன்னாடி அவர் தான், அவர்கிட்ட தான் இருந்தோம். நம்ம இந்த பூமியில வாழ்ந்து முடிச்சு எங்க தான் போகிறோம்? அவர்கிட்ட தான் போகிறோம் இல்லையா? அப்படின்னா இந்த பூமி நமக்கு என்னது? நிரந்தரம் கிடையாது. ஒரு வாடகை வீடு, ரெண்ட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்க வரைக்கும் இருந்தது. போயிட்டே இருக்க வேண்டியதான் வாழ்க்கை தான். ஆனாலும் இந்த நிரந்தரமற்ற வாழ்விலே நிரந்தரமான தெய்வத்தை அறிந்து கொள்வதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. வாசிங்க ஏசாயா 45:2 வாசிங்க. ஏசாயாவின் புத்தகம் 45:2. நான் உனக்கு முன்னாடி போய் கோணலானவர்களை சபையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஆமென். போதும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உருவாவதற்கு முன்னாடியே நமக்கு பெயரிட்டு அழைக்கிறவர். அவர் நமக்கு முன்னாடி இருக்கிறார். கர்த்தர் தாமே. அவர் மட்டும்தான் இந்த உலகம் உருவாவதற்கு முன்னாடியே இருந்த தெய்வம். உலகம் அழிஞ்சாலும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. கர்த்தர் தாமே. நமக்கு முன்னாடி இருக்கிற நம்முடைய தெய்வம் பயங்கரமானவர். வாசிங்க என்னாகமங்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 33 துவங்கி 36 வரைக்கும். என்னாகும்?
ஆமென். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி என்ன போய்கொண்டே இருந்தது? உடன்படிக்கை பெட்டி. மேகஸ்தம்பம் போயிடுச்சு. ஏன்னா இவங்க சுமந்து கொண்டது என்ன? உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போக போக அவங்களுக்கு முன்னாடி என்ன போய்கிட்டே இருக்குது? மேகஸ்தம்பம் போய்கிட்டே இருக்குது. உங்க கையில வேதம் உங்க கையில இருந்து நீங்க சுமக்க 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 உங்களுக்கு ஒரு மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் உங்களுக்கு முன்னாடி போய்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நீ என்னுடைய வேதத்தை மறந்தாயினால் ஒன்ன மறப்பன்னு சொல்லல. யார? நீங்க யாருக்காக உழைக்கிறீங்க? யாருக்காக சொத்து சேர்க்கிறீங்க? யாருக்காக வீடு கட்டுறீங்க? பிள்ளைகள் மறக்கப்பட்டா யாருக்கு? அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஒரு ஆசாரியனை போல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நமக்கு முன்னாடி மேக ஸ்தம்பம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மட்டும் தான் முன்னாடி போவார். கர்த்தர் தாமே எப்படினாலும் அவர் முன்னாடி வருவார். ஆனா நீ செய்யது விக்கிரகத்துக்குரிய கிரியைகளை தூக்கி தூரம் போட்டு உடன்படிக்கை பெட்டியை தூக்கி நடந்துட்டே போ. அது உன்னை போஷிக்கும், உன்னை காப்பாற்றும், உன்னை அன்போடு அணைக்கும், உனக்கு ஆறுதலாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எது நம்ம கூட இருக்குதோ வேதாகமும் உங்க கூட இருந்துச்சுன்னா போதும். உங்களுக்கு அதை விட ஆறுதல் வேற எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. ஆமா, பைபிளை மட்டும் மறந்துடாதுங்க. பிள்ளைகளுக்கு நீங்க எதாவது மறக்க கற்றுக் கொடுக்குறது இல்லையோ, ஆனா வேதத்தை மட்டும் நல்ல நேசிக்க கற்றுக் கொடுக்குங்க. இந்த உலகத்தினுடைய நேசத்தை காட்டிலும் வேதத்தை நேசிச்சாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் போய்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா உலகத்துல நிறைய காரியங்களை நம்ம இழந்துறோம். ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு மனிதர் பேசுகிற கிளியை வாங்க ஆசைப்பட்டாங்க. பேசும் கிளியை வாங்குவதற்கு ஆசைப்பட்டாங்க. அப்படி தேடி அலைஞ்சி ஒரு மனுஷத்திலிருந்து பேசுகிற கிளியை வாங்கிட்டார். அந்த எஜமான்ட்ட சொல்லி எனக்கு பேசுகிற கிளி வேணும், அதுக்கு தொகையை தரணும் வாங்கிட்டார். இந்த கிளி பேசுமா? பேசும். கிளியை வாங்கி கொண்டு வீட்டில் வச்சிட்டார். ஒரு நாள் பார்த்தா, 2 நாள் பார்த்தா, பேசவே இல்லை. மறுபடியும் அவருடைய எஜமான்ட்டு போறார். நீர் கிளியை கொடுத்து கிளி என்ன செய்யல? பேச. அப்போ அவர் சொன்னார், நான் கூண்டு வச்சிருந்தேன், ஒருவேளை கூண்டுக்குள்ள இருந்தா பேசும். அப்போ நினைச்சா அப்படின்னா அந்த கூண்டை தாங்க அவர் கூண்டை வாங்கிட்டு வந்து வச்சு கிளியை அந்த கூண்டுக்குள்ள போட்டார். மறுபடியும் 2 நாள் பார்த்தார், கிளி என்ன செய்யல? பேச. அப்போ மறுபடியும் அதே எஜமான்ட்ட போறார். ஐயா, கூண்டு வச்சுட்டேன், என்ன பேசல? கிளி பேசல. அப்படியா? அந்த கூண்டுக்குள்ள சில பொருட்கள்லாம் வைப்பேன், விளையாண்டு இருக்கும், அப்போ பேசும். அது விளையாடக்கூடிய பொருளெல்லாம் வாங்கி போட்டாங்க. அப்போ வாங்கி கொண்டு வச்சாரு. இப்பவும் என்ன செய்யல? கிளி பேசல. கிட்டத்தட்ட நாட்கள் கடந்துச்சு. அப்போ மறுபடி அந்த எஜமான்ட்ட போறார். ஐயா, என்ன ஆச்சு? கிளி பேசிச்சா? இல்ல, கிளி செத்து போச்சு. எப்படி? ஏதாவது பேசிச்சா? அப்போ அந்த மனுஷன் சொன்னா, அது பேசின ஒரே ஒரு வார்த்தை கடைசியில பசிக்குதுன்னு சொல்லிச்சு, செத்து போச்சு. அல்லேலூயா. புரிஞ்சுதா? கிளிக்கு என்ன தேவையோ
மீதி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. அது பசியோடு இருந்துருக்கு. அதுக்கு என்ன கொடுக்கல? ஆகாரம் கொடுக்கல. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான். தன் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய மன்னாவே ஆவிக்குரிய வழியும் மட்டும் போதிக்காம மீதி எல்லாம் நம்ம செஞ்சிடும். அந்த ஆத்மா என்னவாகும்? செத்து போகும். கிளிக்காததான். ஆத்மாவுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கலன்னா அந்த ஆத்மா என்னவாகும்? செத்து போகும். கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம எந்த நிலையில் இருக்கிறோம்? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். வசனம் இருக்கிறது. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பா. எப்போ? உடன்படிக்கை பெட்டி முன்னாடி நின்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த பிள்ளைகள் நடப்பார்கள் சொன்னால், அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி போதிக்கப்பட்டிருப்பார் சொன்னால் அந்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென். அல்லேலூயா. இந்த சாஸ்திரிகளுடைய வாஞ்சைதான் இயேசுவை காண வேண்டும். இவர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று தேடிக்கொண்டு வந்தவர்களுக்கு தேவன் ஒரு நட்சத்திரத்தை முன் அடையாளமாக வைத்தார். நீங்க யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறீர்களோ அவர்களுக்கு முன்னாடி செல்கிற ஏதோ ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே போவார். எப்படி போவார்? மனுஷன் மூலமா இருக்கலாம், இல்ல கர்த்தருடைய வார்த்தையா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு அடையாளத்தை காமிச்சு நமக்கு வழிகாட்டுறதுக்கு வச்சிருக்கோம். அதை நாம் தான் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இருந்ததுன்னா நம்மளை யாரும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கர்த்தர் நாமே உங்களுக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். முன்னாடி போகிறவர் அவர்தான். நமக்காக யுத்தம் பண்ணுகிறவரும் அவர் மட்டும்தான். ஒரு தகப்பனுக்கு அவர் பேர் உண்டாயிற்று. அந்த அவர் பேரை கண்டு எந்த மகனும் என்ன செய்ய மாட்டாங்க? சும்மா இருக்க மாட்டாங்க. இல்ல ஒரு மகனுக்கு அவர் பேர் உண்டாக்குனா கூட ஒரு தகப்பன் என்ன செய்ய மாட்டாங்க? சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்? அவர் அவங்களுக்கு தகப்பன், அவர் அவங்களுக்கு குமாரன். இதே உறவு தான் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறது. என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த பந்தியிலே ராபோஜனத்தில் பங்கு பெற்றோமோ அன்றை இந்த உடன்படிக்கை அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய மாம்சத்தினாலும் பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கையின் ரத்தம் தான் நமக்கும் அவருக்கு இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்கிறது. அல்லேலூயா. அதனால சொல்றாங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். வாசிங்க யாத்திராகமம் 14:14. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் பேசின வார்த்தை தான் இது. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் மட்டும்தான் உங்களுக்காக யுத்தம் பண்ண முடியும். எல்லா தெய்வமும் வந்து உங்களுக்கு என்ன செய்ய யுத்தம் பண்ணவே முடியாது.
நமக்கு எதிர்த்து நிற்கிறவனா என்னைக்குமே பெற்றெடுத்த தகப்பன் தான் தன் பிள்ளைக்காக எப்பவுமே நிற்பான். பெற்றெடுத்த பிள்ளை தான் தகப்பனாக எப்பவும் நிற்பாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலங்கள்லாம் கடந்து வந்துட்டு வருவோம். பாசம், அன்பு எல்லாம் குறைஞ்சிருச்சு, எல்லாம் மாறிடுச்சு, சூழ்நிலைகள் மாறிடுச்சு. ஆனால் கர்த்தர் மாறாதவர். அல்லேலூயா. எப்போதும் மாறாத தெய்வம் இயேசு. வாசிங்க யோசுவா 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஆமென். ஆம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ என்னவாச்சு? அடைக்கப்பட்டிருந்தது, தடையா இருந்தது. ஒரு மனுஷனும் உள்ளே போக முடியாது, வெளியிலே வர முடியாது. ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நீங்க கானானுக்கு போவீங்க, நீங்க கானானை சுதந்திரிப்பீங்க வாக்கு பண்ணிட்டேன். ஆனா அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சிட்டு தான் வர்றாங்க. ஆனா வரும்போது இந்த எரிகோ மதில் என்னவா இருக்குது? தடையா இருக்கு, அடைக்கப்பட்டிருக்கிறது. சில சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையில தான் வாக்கு தத்தத்தை வாங்கியிருப்பான், வாக்கு தத்தம் பண்ணியிருப்பார். ஆனா அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறன்னு போகும்போது நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு தடை இருக்கும், ஏதோ ஒரு போராட்டம் இருக்கும், ஏதோ ஒரு பாடுகள் இருக்கும். அதுக்கும் கர்த்தர் வழி வச்சிருக்கிறார். அந்த இதை சுத்திக்கிட்டே வா, அது விழுகிற வரைக்கும் நீ காத்து. அல்லேலூயா. அது விழுகிற வரைக்கும் என்ன செய்யணும்? நீ காத்துது. ஆனா நமக்கு அது என்ன கிடையாது, பொறுமை கிடையாது. நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா? எரிகோ பட்டணத்தை விட்டு வேற வழி இருக்கான்னு பார்த்துருக்கோம். இதான் அடைச்சிச்சேன், இதுக்கப்புறம் நம்ம போக முடியாது. அப்ப எங்க போயிடும்? வேற வழியில பார்த்து டைவர்ட் ஆகி போயிடுவோம் அப்படின்னு திசை மாறும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில பாபம் உள்ள வரும். அநேக வாலிபர்களுடைய வாழ்க்கையில பாவம் என்றையாவது காரணம் என்ன? திசை மாறுவது. இந்த வழி அடைக்கப்பட்டது, நம்ம இந்த வழியில போக முடியாது, இன்னொரு வழியில போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயம் அழிந்தே போய்விடுவோம். கர்த்தர் சொன்னார்னா அவர் செய்வார், அவர் முன்னாடி போவார். கர்த்தர் தாமே உனக்கு அந்த வழியை என்ன செய்வார், அந்த தடையை என்ன செய்வார், எடுத்து போவார். சுத்திட்டு வந்தாங்க, முதல் நாள் சுத்திட்டு வந்தாங்க, உட்கார்ந்தாங்க. 2ஆம் நாள் போறாங்க, சுத்திட்டு வராங்க, உட்கார்றாங்க. இப்படியே 6 நாளும் சுத்திட்டு வராங்க. ஒரு நாள் சுத்தி வந்தாலே டயர்ட் ஆயிரும். கடைசி நாள் எத்தனை முறை சுத்தினாங்க? ஒரு ஊருங்க, ஒரு பட்டம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பட்டணத்தை எத்தனை முறை சுத்தணும்? 7 முறை சுத்தணும். அல்லேலூயா. ஒரு முறை கடைக்கு போயிட்டு வர சொன்னாலே கால் வலிக்குது. திரும்ப திரும்ப நம்மளை தான் அனுப்புறாங்க. சொல்றோமா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் சொன்னதை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் சொன்னபடி செய்யுங்க. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறபடி நீங்க செஞ்சீங்கன்னா அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் என்ன சொன்னாரோ? ஆமா, நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா? 6 நாள் 7 நாள் ஏன் சுத்தணும்? ஒரே நாள் எல்லாத்துக்கும் சுத்திட்டா யோசிப்போமா இல்லையா? இப்ப இருக்க நீங்க பிள்ளைங்கிட்ட கேட்டா, ஏமா அங்கதானே போறோம், அதுக்கு இப்படி போயிட்டா என்ன அப்படின்னு நமக்கே ஆலோசனை கொடுப்பாங்க. டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்ததை விட மொத்தமா அது 7, இது ஒரு 6 எத்தனை முறை? 13 முறை.
13 நரையும் என்ன சொன்னான், ஒரே நாள சுத்திட்டா என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். நிச்சயம் நடந்திருக்கும். ஆனால் கர்த்தர் நல்லவர். ஆமா, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்காங்க. நான் எத்தனை வருஷம் தான் ஒரே வகுப்பு இருக்குது. மோசஸ் தான் சொன்னார், இன்னும் எனக்கு பிரைமரியா இருக்குது. அந்த பிரைமரியிலே தேர்லையா, பிரைமரி அடுத்த லெவல் போகும். அல்லேலூயா. இல்லைன்னா ஆணுடைய பிள்ளைகளாக இருக்கிறன்னா நம்ம இருக்கிற ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவான். ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் பெரியவர். அவர் மகிமைக்கு பார்த்தது. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் யுத்தம் பண்ணார். அவங்க சுத்திக்கிட்டு வந்தாங்க, யுத்தம் பண்ணார் கர்த்தர். 10ஆம் வசனத்தை அதில் வாசிக்க யோசுவா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சத்தம். ஆமென். 6 நாள் அளவு நீங்க ஒண்ணுமே பேசாதீங்க, அமைதியா போய் சுத்திட்டே வாங்க, வேற ஒண்ணுமே பேசக்கூடாது. கர்த்தர் ஏன் சுத்த சொன்னார், எதுக்கு சுத்த சொன்னார், யார் கேட்டாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆண்டுடைய பர்வதத்துல பார்த்துக் கொள்ளப்படும். அதன்படி அவங்க செஞ்சாங்க. நம்மளா இருந்தா என்ன சொல்லிப்போம், வயிறுமாறு நான் 7வது நாள் சுற்றி வரும்போது நீ ஒருத்தர் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு எரிகோ மதில் நின்று பார்த்து சொல்லியிருப்போம். சுற்றும் போது கேள்வி கேட்கிறவங்க என்ன சொல்லியிருப்போம், எங்க தேவன் யார் தெரியுமா, அவர் என்ன செய்வார், உங்களை அழிக்க போறார் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே பேசணும். நம்ம பேசுவதை விட செயல்களை காட்டணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எதுல காட்டணும்? ஆமா, பரலோக ராஜ்யம் எதுல அல்ல, பேச்சில் அல்ல, எதுல இருக்கு, பலத்தில் இருக்கிறது. நீ பேசியே பாதி பேர் சாகடிச்சிடும். பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேச வேண்டிய காரியத்தை பேசணும். சில இடத்துல மௌனமா இருந்தாங்க. அல்லேலூயா. வாசிங்க அதே அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை வாசிங்க. எக்காலங்களில் நீங்கள் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடும் ஆமென் 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 அல்லேலூயா. இந்த 7வது நாள் நமக்கு முன்னாடி ஒரு தொனி உண்டு. அந்த தொனி என்னது? எக்கால சத்தம். பாட்டு எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என்னே சுமராஜனை வந்திடுவா. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என்னே சுமராஜனை வந்திடுவா. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என்னே சுமராஜனை வந்திடுவார். அல்லேலூயா. உங்களுடைய எக்கால சத்தம் துடிச்சதுன்னா உங்க வாழ்க்கையில ஜெயம் கிடைத்து விட்டது. அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் இருக்கிறார். எப்படி நாள் இருக்கிறார், எங்கே இருக்கிறாய், எந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் கிரியை செய்வார்.
ஆண்டவரை நீங்க துதிக்க 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 எந்த காரியத்தும் உங்களுக்கு முன்னாடி தடை இருக்குதா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதி செலுத்துங்க. ஆண்டவரே இந்த தடையை மாற்றுங்க, ஆண்டவரே இந்த வழியை திறங்க ஆண்டவரே. நீங்க ஒன்றும் பேச வேண்டாம், அடுத்தவங்க போய் நீ இதையா செஞ்சு அதையா செஞ்சு எதுவும் பேசாத. ஆண்டவரை நோக்கி துதி செலுத்துங்க. உங்களுக்கு வழியை அவர் திறப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அதான் சொல்லிக்கிறார், இதோ நான் திறந்த வாசலை அது வருமானம். ஆமா, யாரும் உங்களுக்கு வச்சிருக்க வாசலை பூட்ட முடியாது. அப்படின்னா ஆண்டுடைய சமூகத்துல உனங்களுக்காக யுத்தம் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கும் போது அவர் நம்மோடு கூட இடைப்படுவார். உடைய கருணை நம்ம கூட இருக்கும். வாசிங்க சங்கீதம் 27:3 வாசிங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். யுத்தமே வந்தாலும் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஜீவனே போனாலும் பயப்பட வேண்டாம். மரித்தால் நம்ம எங்க போவோம், பரலோகத்துக்கு போவதற்கு நாம ஏன் பயப்படணும்? அல்லேலூயா. நாம செத்து போனா எங்க போகிறோம், பரலோகம் போறது உறுதி. அப்படின்னா நம்ம ஏன் பயப்படணும்? இந்த உலகத்திலே அப்படி இருக்கிற பிரச்சனையில ஜீவன் போகிறது பிரச்சனை. அதுவே போனா கூட அதையே கர்த்தர் எடுத்துக்கொள்வேங்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். ஆண்டவரை துதிக்கிற துதி நம்ம வாயில் எப்போதும் இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை தியானித்து கடந்து சொல்லுவோம். 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். மூன்றாவது, இறங்கி வருகிற கர்த்தர். அவர் மட்டும் அதான் கர்த்தர் தாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவேன்னா அவர் இறங்கி நமக்காக கடந்து வருகிற தெய்வம். ஆண்டவர் நமக்காக இறங்கி வருவார். ஒரு நாள் நம்ம விட மாட்டார். சொல்லிட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இறங்கி வந்தார், மோசைக்கு இறங்கி வந்தார். மோசை மறிச்சிட்டார். மறிச்சதுக்கு அப்புறமும் ஒரு யுத்தம் நடக்குது. எதுக்காக யுத்தம் நடந்துச்சு? மோசை மறிச்சதுக்கு அப்புறம் மோசைக்காக, மறிச்சு போன மோசைக்காக ஒரு யுத்தம் நடந்துச்சு. அப்படி சரீரத்தை குறித்து தர்க்கம் பண்ணினா அதான் யுத்தம். தர்க்கம்னா என்னது நடந்துச்சு. தேவனே என்ன செய்ய மோசைய அடக்கம் பண்ணினார். ஆண்டவர் நமக்காக இறங்கி வருவார். நீ மறித்து போனா கூட உன் சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ண ஒருத்தர் கூட இல்லை, நீ கவலைப்படாத, கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. செத்து போனா எனக்கு கல்லறை இல்லையே, ஏன் கவலை? இந்த சரீரம் மண்ணுக்கு போது என்ன போட அவனுடைய சமூகத்தில் இருக்கும். உன் ஆத்மாதான் வெளியேறப்பட்டது. ஆண்டவர் மகிமையான சரீரத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு இறங்கி வருகிற கர்த்தர். வாசிங்க அதே தெசலோனிக்கேயர் 17:18 வசனத்தை வாசிங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆமென்
தேற்றுங்கள். ஆண்டவரான தெய்வம் இந்த பூமிக்கு வந்து அவருடைய வருகை சமீபமா இருக்கிற வருகைக்காகத்தான் இன்னைக்கு அநேக பாடுகள் பட்டு கொண்டிருக்கிறோம். உலகத்துல நடக்கிற எல்லா சம்பவத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா வருகை மிக சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் அநேக அழிவுகள், பஞ்சம், தேசத்துல எவ்வளவு பெரிய சட்டங்கள் கொண்டு வந்தாலும் நீங்க அதை குறித்து கவலைப்படாத. சட்டத்தையே மாற்றுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு விரோதமான எத்தனை தலைவர்கள் எழுப்பினாலும், எத்தனை மனிதர்கள் எழுப்பினாலும் எதற்கும் நீங்க பயப்பட வேண்டாம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டும் சரிபடுத்தி வச்சுக்கோங்க. ஒரு வருகையில நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு கூட இருக்கிற நாம் என்ன செய்யணுமா? அவருக்கு எதிர்கொண்டு அவர் மேல இருந்து வராம நம்ம கீழே இருந்து மேலே போனோம். அதான் எதிர்கொண்டு போறோம். பிளேட் இல்ல, விஷா இல்ல, பாஸ்போர்ட் இல்ல, எங்க போறோம்? பரலோகத்துக்கு போறோம். ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு பிளேட்ல போய் பறந்து போனாதான் அதுக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? மிஸ் பண்ணிட்டா என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆனால் நமக்கு ஒரு விசா வச்சிருக்கிறார், பாஸ்போர்ட் வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்படலைன்னா எங்க போக முடியாது. இந்த சத்தியத்தின்படி நடக்கலாம் எங்க போக முடியாது. அப்போ ரட்சிக்கப்பட்ட நாம் அவருடைய ராபோஜனம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏதோ ஞானசனம் திருமறை சடங்குக்குரிய அல்ல. அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள், அவருடைய சரீரத்தை புசிக்கிறவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்னதான் உருண்டு பிறண்டாலும் ஆண்டவருடைய ஐக்கியத்துக்குள்ள வரலன்னா பரலோகம் போக முடியாது. ரொம்ப அவசியம். அதனால ஆண்டவரத்துல ஒப்பு கொடுங்க. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், நல்ல ஆஸ்தி விளைஞ்சது, களஞ்சியத்தை எதிர்த்து பெருசா எல்லாம் கட்டினான். அன்று இரவே கர்த்தர் இறங்கினான். என்ன சொன்னார்? அவன் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? மதிகேடனே, இன்றைக்கு நீ மதிப்பாயானால் என்னைக்கு யாருக்கும் மரணம் வரணும் தெரியாது. என்னைக்கு யாருக்கு என்ன சம்பவிக்கணும் தெரியாது. அதனால யாரை தேடுங்க? கர்த்தரை தேடுங்க. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துங்க. கல்யாணம் வரட்டும் பார்க்கலாம். அதுக்குள்ள ஆண்டவர் வந்தா எங்க போவீங்க? கல்யாணம் ஒரு 5 வருஷம் கழிச்சு இருக்குது. ஆண்டவருடைய வருகை நாளைக்கு இருந்தா எங்க போக முடியும்? நரகம், பாதாளம், அது உறுதி. என்ன சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பார். கொடுக்காமலாம் அவரு நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, வாய்ப்பு அளிக்க மாட்டார். தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் அவருடைய வாழ்வை நமக்கு நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். வாசிங்க ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரன் ஆண்டவர் எந்த சூழ்நிலையில மனுபுத்திரன் கட்டுகிறதையும் அவங்க செய்கிற பணிகளையும் பார்க்க யார் இறங்கினார்? எங்க நடந்துச்சு? பாம்பே. தேவ ஜனங்கள் அன்னைக்கு இருந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு கோபுரத்தை கட்ட நினைச்சாங்க. அதை பார்ப்பதற்கு கர்த்தர், நீங்க என்ன செய்றீங்களோ அதை பார்ப்பதற்கு தேவன் இறங்கி வருகிறவர். அல்லேலூயா.
ஒரு குழந்தை அது என்ன செஞ்சாலும் பெற்றோர் பார்ப்பாங்க இல்லையா? அது விளையாண்டாலும் சரி, அது அழுதாலும் சரி, சிரிச்சாலும் சரி, அது யார் பார்ப்பாங்க? பெற்றோர் பார்ப்பாங்க. அதே போலதான் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒரு குழந்தையை போலதான் இருக்கணும். நம்ம செய்கிற அனைத்துக்கும் கர்த்தர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். பிள்ளைகளா இருந்தாலும் நம்மை கண்ணோக்குகிறார். வாசிங்க யாத்திராகமம் 19:18 வாசிங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆம். ஆமே. ஆண்டவர் இறங்கினால் என்ன நடக்கும்? ஒரு மகிமை நம்மை மூடிக்கொண்டிருக்கும். அந்த இடத்துல ஒரு அசைவை நம்ம பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையில இருந்தா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இறங்கிட்டார்னா ஒரு மகிமையை நம்ம பார்க்க முடியும், ஒரு அசைவை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கரம் ஒருவர் தான் நமக்காக இறங்கி வர முடியும், ஒருவர் தான் நமக்காக அசைவை உண்டாக்க முடியும். வாசிக்க மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் நிறையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். ஆமென். நீங்கள் என்னவா? ஆயத்தமாயிருங்கள். இன்னைக்கு ஆயத்தம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக 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 அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சர்ச்சுக்கு வரவனுடைய ஆயத்தம் கிடையாது. நீங்க ஆராதனையில பங்கு பெறுவது ஆயத்தம் கிடையாது. முக்கியமான ஆயத்தம் என்னது? வருகைக்கு எப்போனாலும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதுக்காக நான் சர்ச்சுக்கு வர வேண்டாம்னு சொல்லல, ஆராதனையில பங்களிக்க கூடாதுன்னு சொல்லல. இதுல பங்கு பெற்றால் தான் நம்ம ஆயத்தமாக முடியும். அல்லேலூயா. நல்லா இருந்தது. நேற்று தினம் இரவு ஜெபம் நல்லா இருந்துச்சு. எனக்கு நல்லா இருந்துச்சு. வந்தவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, ஆனால் எனக்கு நல்லா இருந்துச்சு, திருப்தியாக இருந்துச்சு. 3 மணி நேரம் பங்கு பெற்றது நாங்கள் கொஞ்சம் பேர் தான், ஆனால் மிக சிறப்பாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இறங்கி வருகிறவர் கர்த்தர். எத்தனை பேர் எத்தனை கூட்டுறோம் அப்படிலாம் இல்லை. நீங்க ஒரே ஒரு ஆள் நின்று ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் இறங்கி வருவார். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு சண்டே சர்வீஸை நான் ஒருத்தன் தான் நின்று நடத்திருக்கேன். ஒரே ஒரு ஆள், நான் மட்டும்தான். இதுல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சொல்றேன். ஐயோ யாரும் வரலையே அப்படின்ட்டு நான் என்ன செய்யல, சபையை நிறுத்தல. என்னுடைய கடமை நான் செஞ்சுட்டேன். பாட்டு பாடினேன், துதி செலுத்தினேன், மெசேஜ் கொடுத்தேன். கர்த்தர அந்த பார்த்துதான் அந்த ஸ்தலத்தை கர்த்தர் நிரப்பினான். 4-5 பேர் இருந்த இடத்துல 4 வருஷத்துக்குள்ள 40 குடும்பத்தை தந்தான். அல்லேலூயா. தேவனால் தான் எல்லாமே அவர் இறங்கி வருகிற தெய்வம். அதனால உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கக்கூடிய காலத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எப்போ மனிதர் அவர்களுடைய வருகை இருக்கும்னே தெரியாது. ஆனால் வருகைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக. ஆயத்தமாக தான் நம்முடைய வேலையை. ஒவ்வொரு நாளும் ஐயோ பைபிள் படிக்கலையே அப்படின்னு நீங்க என்ன செய்யுங்க, அதை இருதயத்துல நினைக்கணும். ஐயோ ஜெபம் பண்ணலே அப்படிங்கிற ஒரு வாஞ்சை தாகம் வரணும். அது நமக்கு மட்டுமல்ல, நம்ம பிள்ளைகளுக்கு அதை உண்டாக்கணும். நாங்கள் செய்யறோம். பையன் எந்திரிச்ச உடனே பல் தேய்ச்சி பேச சொன்னோடனே முதல்ல ஜெபம் பண்ணணும், 2வது பைபிள் வாசிக்கணும்.
உனக்கு தப்போ ரைட்டோ ஆனால் வாசிக்கணும். அதுக்கப்புறம் தான் டீ, ஸ்நாக்ஸ், சாப்பாடு. ஏன்னா அதை நான் செய்யலைன்னா கணக்கு யார் கொடுக்கணும்? நான் தான் கொடுக்கணும். தேவனுடைய கரத்துல நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் இறங்கி வருவார். ஒரு வருகை சமீபமா இருக்கு. அந்த சமீபத்துக்கு நான் மட்டும் வரலாறு போனா கூட என் குடும்பமும் வரணும், என் பிள்ளைகள் வரணும், என் பேரம்பேத்திகள் வரணும். நான் இன்னைக்கு விதப்பட்டதான் என்ன செய்ய முடியும்? என் ஜெனரேஷன்ல அறுக்க முடியும். நான் விதைக்காம என்ன செய்ய முடியாது? அறுக்கவே முடியாது. எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். நன்மை விதைத்தால் தீமை விதைத்தால் அதன் பலன் அவனவனோடு கூட வரும் என்று சொல்லியிருக்கிறார். மறுபடியும் உபாகமம் 31:8 வாசித்து நிறைவு. கர்த்தர் தாமே முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே 3 காரியம் என்னலாம்? முன்னால் போகிறார். 2வது, கர்த்தர் தாமே உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் தாமே இறங்கி வருவார். 3 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில முன்வைத்து கர்த்தரை முன்னிட்டு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சிறப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.